ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தாய்மாமன் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பூங்கொடி சொன்ன மாதிரியே பூங்கொடியோட அப்பா இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்படி என் பொண்ணை கடத்தி கல்யாணத்தவே நிப்பாட்டிட்டானுங்க. இவனை நீங்கள் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ பொண்ணு கடத்தின விஷயம் அப்படின்றதுனால கேஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம அழகர் மேலே. ஸோ போலீஸுமே இப்போது நம்ம அழகரோட வீட்டுக்கு தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மாயாண்டி அழகருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கண்டிப்பாக அந்த மஞ்ச மேலே அழகரை ஏதாவது பழி வாங்கணுன்றதுக்காக ஏதாவது பண்ண நினைப்பான். கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது பென்னி. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இப்போது பென்னி இருந்துட்டு நம்ம லாயர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பென்னியும் மாயாண்டியும் லாயர்கிட்ட பேசுகிறாங்க. லாயர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, அதனால கண்டிப்பாக அவருக்கு சாதகமாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு அவர் 2 நாள் ஊரில் இருக்க வேண்டாம், வெளியூர் எங்கேயாவது அனுப்பி வைங்க, அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா இல்லை ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மாயாண்டியுமே இப்போது நம்ம அழகரை ஊரை விட்டே எங்கேயாவது அனுப்புறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி அவரை வீட்டிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக போலீஸ் ஜீப்புமே வந்துடுது. ஸோ போலீஸை பார்த்த இங்கே நம்ம அழகரோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்பவே பயந்து போகிறாங்க. எங்க அங்கே பாருங்க போலீஸ் வராங்க, நம்ம அழகரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகரோட அம்மா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே அழகர் இருந்துட்டு அம்மா நீ பயப்படாமல் இருமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் வந்து மாயாண்டி சார், நாங்கள் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்ட்ராங்கான கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு, உங்கள் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இப்போவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் நீங்கள் எது பேசுகிறதாலும் இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நந்தினியுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நந்தினி இங்கே மாயாண்டிக்கிட்ட வந்து மாமா எப்படியாவது அழகர் மாமாவை நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும், அவரை நம்ம ஜெயிலில் விடவே கூடாது, பாவம் அழகர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தினி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம அழகரோட அம்மா இருந்துட்டு மாயாண்டிக்கிட்ட எங்க நீங்கள் ஏதாவது பண்ணி எப்படியாவது அழகரை நீங்கள் இப்போ உடனே வெளியே எடுத்தாகணுங்க, 1 மணி நேரம் கூட அழகர் ஜெயிலில் உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகரோட அம்மா ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு சொல்கிறாங்க. உடனே மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாரு மீனாட்சி, நீ எதுக்காகவும் பதட்டப்படாத, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக அழகரை நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஜாமீனில் பெயிலில் ஏதாவது எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாயருமே இப்போது ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, தெரியாமல் பொண்ணை கூட கடத்துவாங்களா? இங்கே பாருங்கள் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆருமே போட்டாச்சு, கண்டிப்பாக இந்த அழகரை நாங்கள் வெளியே விடவே மாட்டோம், பொண்ணு வீட்டு சைடில் இருந்து வேணால் அவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த கேஸை இல்லாமல் பண்ணிடுறோம், உங்கள் பையன் அழகரை நாங்கள் அனுப்பிடுறோன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க லாயர்கிட்ட. ஸோ மாயாண்டியுமே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இது பொண்ணு கேஸு, கடத்தல் கேஸு, இதை நாங்கள் கண்டிப்பாக இது சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே ஒரு வழி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாங்க. அது என்ன வழி அப்படின்னா கேஸ் கொடுத்தவங்க கேஸை வாபஸ் வாங்கணும், அது ஒரே ஒரு வழி தான். ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம மாயாண்டி இப்போது இங்கே நம்ம பேச்சியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இங்கே மாயாண்டியை பார்த்த இங்கே மஞ்சமலை பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏலே உன்னை சும்மா விட மாட்டேன்ல, என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க பார்க்குறீங்கள, உங்களெல்லாம் வெட்டி கொல்லாமல் விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக வரவும் உடனே பூங்கொடி இருந்துட்டு அப்பா அதான் நம்ம அந்த அழகர் மேலே கேஸை கொடுத்து அவனை உள்ளே தள்ளிட்டோம்ல, எதுக்காக தேவையில்லாமல் வீண் வம்பு இழுக்கிறீங்க, வேண்டாப்பா, நீங்கள் சண்டை சச்சரவுன்னு எதுக்குமே போக வேண்டாப்பா, நீங்கள் நிம்மதியாக இருங்கப்பா, என் வாழ்க்கைலாம் ஒன்றும் கெட்டு போகலப்பா, நான் பார்த்துக்கிறேன், இந்த பூங்கொடி நினச்சா எதையும் சாதிப்பாப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் பூங்கொடி சண்டைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஸோ இங்கே மஞ்சமலையுமே பூங்கொடியோட பேச்சை கேட்டு அமைதியாக நிற்கிறாங்க. பேச்சு இங்கே மாயாண்டியை பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க. இப்படி ஆகிப்போச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே அப்படியே பேசிக்கிறாங்க 2 பேருமே. இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு மஞ்சமலை கிட்ட வந்து இங்கே பாரு மஞ்சமலை, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு அழகர் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, நீங்கள் சவால் விட்டதுனால தான் சவாலை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் ஏதோ புத்திக்கிடத்தனமாக இப்படி பண்ணிட்டான், தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்க மஞ்சமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனால் மஞ்சமலை போயிட்டு மனசு இறங்க வரா, ஏன்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனையினால் அவர் கை போச்சு, அவரோட அப்பா இறந்து போயிட்டாரு, இப்படி நிறைய பகை இருக்குது அவங்க குடும்பத்து மேலே.
ஸோ இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, ஏய் மாயாண்டி, இங்கே பாருல, உன் குடும்பம் நீ உன் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் நரக வேதனை அனுபவிப்பீங்க. அது ஒவ்வொன்றா நடக்க தான் போகுது. கண்டிப்பாக உன் பையன் அழகரு அவன் வெளியவே வர முடியாது. நான் கேஸை வாபஸ் வாங்குவேன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பென்னிக்குயிக் இருந்துட்டு, சியா நீங்கள் வா சியா, நம்ம போகலாம், வேறு ஏதாவது நம்ம பண்ண முடியுமாதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பென்னிக்குயிக்கு, நான் இப்போது எப்படியாவது இவங்களை மனசை மாற்றி நான் கேஸை வாபஸ் வாங்கி வச்சே ஆகணும். லாயருமே எதுவுமே பண்ண முடியாது, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் எப்படியாவது அழகரை வெளியே கொண்டு வரணும். வாழ வேண்டிய வயசில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை, அவனோட எதிர்காலம் எல்லாமே போயிடுமே பென்னிக்குயிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஞ்சமலை இருந்துட்டு, போகட்டுமே போகட்டும், என் கையை வெட்டி நான் எவ்வளோ படாத அவஸ்தைப்பட்டிருப்பேன். என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு எப்படியெல்லாம் ஆள் வேலை செஞ்சாங்க, அதெல்லாம் எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். ஒத்த கையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே பிழைக்க முடியாமல் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள வளர்த்து இப்படி நான் நிறைய துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். இதில் பாதியாவது நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மஞ்சமலை, நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுறியா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு இனிமேல் நம்ம குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல மாயாண்டி, என்ன உறவு கொண்டாடலாம், பிஞ்சு போன உறவை சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? இங்கே பாரு, உன் மகன் அழகரு வெளியே வரணுன்றதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் சோப்பு போட்டு வழுக்குன்னு வழுக்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்காக இடத்த காலி பண்ணுறியா இல்லை வெட்டி சாய்க்கட்டுமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு தன்னோட பிள்ளைக்காக இங்கே நம்ம மஞ்சமலை காலில் விழுறாங்க. ஸோ பேச்சு இருந்துட்டு, அண்ணே எந்திரிண்ணே, எதுக்காகண்ணே இவங்க காலெல்லாம் நீங்கள் விழுதுகிட்டு இருக்கீங்க, எந்திரிக்கண்ணே அப்படி சொல்லிட்டு பேச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எத்த பேச்சு, இங்கே பாரு பேச்சு, அழகரோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவனோட எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் இப்போது வாழ வேண்டிய வயசில் பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு பேச்சு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. நான் மஞ்சமலை காலில் விழுந்தாவது எப்படியாவது அழகரை வெளியே கொண்டு வரணும். மஞ்சமலை ப்ளீஸ், மஞ்சமலை தயவு செஞ்சு என் பிள்ளை மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்க மஞ்சமலை அப்படி சொல்லிட்டு மாயாண்டி காலை பிடிச்சி கதறாங்க. ஸோ இங்கே மஞ்சமலையோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட், இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு குஷியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மஞ்சமலையோட தங்கச்சி இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஐயா இதை பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே பேச்சு அப்படியே நொறுங்கிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அண்ணன் இப்படி காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த ஊர் ஜனமே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வலிக்குது. அண்ணே கண்டிப்பாக அழகர் வெளியே வருவாண்ணே, நீங்கள் இப்படியெல்லாம் காலில் விழுகாதீங்கண்ணே. பூங்கொடி, பாவம் உன் மாமா, உனக்கு தாய் மாமண்டி, இவர் இப்படியெல்லாம் காலில் விழுந்து ஊர் முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, இவர் இப்படி அவமானப்படணுமா? இங்கே பாரு பிள்ளை, தயவு செஞ்சு நீயும் அப்பனும் கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேச்சு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா உன் மனசில் நீ அப்படி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? என்னை விட என் வாழ்க்கையை விட உனக்கு உங்கள் அண்ணன் பிள்ளை தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டான்ல. இங்கே பாருமா, யார் தலை போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அந்த அழகர் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டேன். என் அப்பா தோற்று போயிட்டாரு, அதுக்கு காரணம் அந்த அழகரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனேங்க நம்ம மஞ்சமலை இருந்துட்டு, அப்படி பேசத்தா, என் புள்ள பூங்கொடி ரொம்ப தைரியமான பொண்ணு, என் புள்ள வாழ்க்கையை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த அழகர் பிளான் பண்ணானா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த அழகர் முன்னாடியும் இதோ இங்கே நிற்கிறானே மாயாண்டி, இவன் குடும்பத்து முன்னாடியும் என் பிள்ளைய நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு நிறைய இருக்குது. பூங்கொடி, நீ எதுக்காகவும் கலங்காதம்மா. உன்னை கடத்தி கொண்டு போய் உன்னை சித்திரவதை பண்ணி உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தி என்னை தோக்க வச்சவனை கண்டிப்பாக அதுக்கான தண்டனை நம்ம கொடுப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மஞ்சமலை சொல்கிறாங்க. பூங்கொடியுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே மாயாண்டி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அழகரோட அம்மாவுக்கு மாயாண்டி மஞ்சமலை காலில் விழுந்து கெஞ்சி கதறினது, ஊர் முன்னாடி இங்கே மஞ்சமலை மாயாண்டி அவமானப்படுத்துனதுன்னு இந்த விஷயம் எல்லாமே இங்கே நம்ம மீனாட்சி காதுக்கு வருது. ஸோ மீனாட்சிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. இப்போவே போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். எதுக்காக கண்டவங்க காலெல்லாம் விழுகணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி இப்போது இங்கே பேச்சியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.